Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back Chika. Camp Ana Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. For the brain, Vallarai and Brahmi sharpen the focus. For stress and sleep, Ashwagandha keeps you calm. For digestion and gut, Jeeragam, Vilvam, etc. will do the job. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals, and vitamins. That's Holy Sana. Holy Sana, one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா Hey. Hey. Goinda. Hey. கேம்ப் ஆனா கேம்ப் அதான் பாத்தீங்கன்னா சூர்யா ஒரு அடிச்சு தள்ளலாம் பாத்தீங்களா அந்த மாதிரி அடிச்சு தள்ளுங்க மேட்ச் வின் பண்ணுங்க லைஃப் வின் பண்ணுவேன் கேம்ப் ஆனா கேம்ப் தான் சீகா ஃபர்ஸ்ட் டே ரெண்டு அப்செட் பாத்திருப்போம் சீகா அதுதான் ஆக்சுவலி ரியாலிட்டி யா மூணு அங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட அங்க ஆல்மோஸ்ட் அப்செட் ஆயிருப்பாங்க ஸ்காட்லாண்டோட பட் என்னன்னா the world cup is well and truly down at our doorstep இவ்வளவு நாளா இருந்தது இப்போ உள்ளே வந்துருச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் டே செம எக்ஸைட்டிங்கா இருந்தது சீக்கா நான் நினைச்சேன் சரி ஓகே மேபி இட் மே நாட் பி தட் கிரேட்டோ இன் த வேர்ல்ட் கப் டெஃபினெட்லி தீஸ் லெசர் நோன் டீம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்காங்க சீக்கா கிளியரா தெரியுது பாகிஸ்தான் பீங் பாகிஸ்தான் லாஸ்ட்ல அவன் மட்டும் மேக்ஸோட அந்த கேட்ச பிடிச்சிருந்தானா ஃபர்ஸ்ட் நாளே அவங்க டோர்னமெண்ட் முடிஞ்சிருக்கும் ஏன்னா நெதர்லாண்ட்ஸோட தோத்துட்டாங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் மீதி மேட்ச் வின் பண்ணாங்கன்னா ஹெட் டு ஹெட்ல குவாலிஃபை ஆயிருப்பாங்க இங்க இந்தியா ஒரு ஸ்கேரு சூர்யாவோட கேட்ச் அந்த சுபம் பிடிச்சிருந்தானா இந்தியா கூட பீன் இன் பிக் ட்ரபிள் அண்ட் ஆல்சோ சீக்கா வேர்ல்ட் கப்ல இதே மாதிரி ஆட முடியுமா அப்படின்னு ஒரு ரியாலிட்டி செக்கோ அப்படின்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு அனி ஐ டெல் புடுது ஐ ரீஃப்ரேஸ் தி சென்டென்ஸ் நீ சொன்ன மாதிரி பிக் ஸ்கேர் ஃபார் இந்தியா நீ சொன்ன மாதிரி சூர்யா கேட்ச் பிடிச்சா இந்தியா போடல 76 ஃபார் 6 அந்த சமயத்தை அவுட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோ ப்ராபபிலி 120 அவுட் ஆயிருப்பாங்க ஏன்னா இவன் தான் இருந்தான் அது அஷ்தீப் தான் அதுக்கப்புறம் பட் த பாயிண்ட் இஸ் கேச்சிங் டிராப் மேட்ச் டிராப் ஆகலாம் பார்ட் ஆஃப் கிரிக்கெட் பட் ஒன்னு ஆனா அனி ரியாலிட்டி செக் என்னன்னா டோன்ட் டேக் த ஆப்போசிஷன் லைட்லி தான் சொல்லுவேன் சார் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்ல மாட்டேன் எப்படின்னா இந்த ஆப்போசிஷன் நீங்க யாரும் டோன்ட் டேக் எனிபடி ஃபார் கிராண்டட் இஸ் த ரைட் வேர்ட் See, India should not change the game. எனக்கு ஒரே ஒரு செகண்ட் இது சொல்லுங்க நீங்க பேசும்போது மட்டும் டேய் பொசிக்கிடுவோம்டா நசிக்கிடுவோம்டா அல்வா சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவோம்டான்றீங்க ஆனா டோன்ட் டேக் தம் லைட்லின்னு சொல்றீங்க இல்ல லெசன் லேர்ன் ஃப்ரம் டுடேன்றா நீ சொன்னது சொல்ல வரேன் ஐம் ஆடிங் ஆன் டு யுவர் பாயிண்ட் டேய் நான் ப்ரீ மேட்சோட 240 தான் சொன்னேன் ஸ்கோர் இந்த பசங்க என்னடானா 160 அதுக்கு என்ன பண்ண முடியும் ஐ மீன் நோபடி இன் ஆல் ஃபேர்னஸ் ஐ திங்க் யுஎஸ்ஏ செம்மையா பிளான் பண்ணி போலிங் போனாங்க அபிஷேக் சர்மா கரெக்டா நாள் நிக்க வச்சாங்க டீப் பாயிண்ட்ல ஐபிஎல்ல நிறைய தடவை அந்த மாதிரி செட் பண்ணி எடுத்தாங்க சீக்கா அபிஷேக் சர்மாவை ஒய் அதே மாதிரி நியூசிலாந்து கூட எடுத்தாங்க டீப் பாயிண்ட்ல பேக்வர்ட் பாயிண்ட்ல இது வந்து கவர் பாயிண்ட் அது பேக்வர்ட் பாயிண்ட் சோ செட் பண்ணி நீ சொன்ன மாதிரி குட் பாயிண்ட் யூ செட் இஸ் the US fellows that come very well prepared எல்லாம் கரெக்டா போடுறாங்க நீ பார்த்தனா இப்ப அபிஷேக் சர்மா சொல்லி எடுத்தாங்க அப்கோர்ஸ் ஈஷான் கிஷன் பேட் லக் அந்த எலிவேஷன் கடைசி கொஞ்சம் பலாச்சு தூக்கி விட்டுருக்கலாம் அப்கோர்ஸ் திலக் வர்மா பார்த்தா செம போல்ஸ் தொண்டையில போடலாம் காலி ஆயிட்டாங்க அவரை but I thought there was a little, I mean Surya Young we'll come to Surya's knock in a minute but I thought they made a blunder Hardik Pandya லேட்டா அனுப்ப கூட Hardik Pandya should come in number 5 நான் கேப்டன்ல Hardik Pandya நீ போல number 5 இருப்பேன் இந்த லெஃப்ட் நம்பர் மிஸ் நம்பர்லயே கோயிங் ஆயிட்டாங்க அவங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அனில் கும்ப்ளே அதே பாயிண்ட் தான் சொல்லியிருந்தாரு ஹர்திக் பாண்டியா தான் நம்பர் 5 வந்திருக்கணும் அதுக்கப்புறம் தான் சிவம் டூபே சொன்னேன் ஹார்திக் பாண்டியா நம்பர் 5 வந்திருக்கணும் எனக்கு ஐ ஃபெல்ட் யூஎஸ் மேட் ஒன் பர்டிகுலர் மிஸ்டேக் சீக்கா கொஞ்சம் ரொம்ப லேட்டா ஹர்மீத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்களோன்னு தோணுச்சு எனக்கு கொஞ்சம் ஏர்லியராவே எடுத்துட்டு வந்திருக்கலாமோ ஹர்மீத்தை ஏன்னா பையன் சீக்கா அவன் உங்களுக்கு தெரியுமா சீக்கா அந்த பையனை பத்தி அவன் ஃபார்மர் இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின்னிங் பிளேயர் அவன் அந்த இந்தியா அண்டர் 19 இருக்கும்போது திலீப் 2012 பேட்ச் அவன் இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின்னர் அவன் பெஸ்ட் பவுலர் வேர்ல்ட் கப்ல அவன் அந்த பர்டிகுலர் வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ் ஃபார் இந்தியா இன்ஃபேக்ட் இஸ் ரெப்ரசென்டட் இந்தியா இன் 2 வேர்ல்ட் கப்ஸ் 2010 அண்டர் 19 வேர்ல்ட் கப்
2012 under 19 World Cup, won the 2012 under 19 World Cup, got compared to the late great Bishan Singh Bedi by Dilip Sardesai, another legend himself, Bombay legend. அவரே வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹர்மீத்தை பார்த்துட்டு யாரா இந்த பையன் பிஷன் சிங் பேடி மாதிரியே போடுறான் அப்படின்னாங்க. But somewhere got lost in the system. You know, it happens to a lot of cricketers. And gone back. He played first class cricket. Surya Kumar 6 months ஆடிருக்கான். அவனும் சேர்ந்து 2 பேரும் 6 மேட்ச் ஆடுங்க ஒரே சீசன்ல. 87 விக்கெட்ஸ் எடுத்திருக்கான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல அந்த பையன். நீங்க வேற ஒரு 6 months இல்ல 6 years ஆடி இருக்கான் அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். SRH ஆடி இருக்கான். Yeah, then went to US, played cricket. இப்போ ILT20 எல்லாம் கலக்கி. What a fascinating story சீக்கா இது. ஸ்டோரி. அவுட்ஸ்டாண்டிங் செமையா bowling பண்ணான். ஆனா அணி ஒரு நாக் ஆனாப்பா நீ சூரியகுமார் யாதவ். I could just அந்த வரைக்கும் கமெண்ட் இருந்தேன். ஒரு சூரிய எப்படின்னா ஃபர்ஸ்ட் 25 ரன்ஸ் ஆஃப் 25 பால்ஸ் ரன்ல பால் தான் அவன் 25 பால்ஸ்ல அண்ட் அடிச்சா பார் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் மேல ஒரு 4 அடிச்சான். எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆடுது. டிபிக்கல் சூர்யா நாக் கிடையாது இன்னைக்கு. வெரி வெரி கேப்டன்ஸ் நாக் லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட். இங்கதான் ஒரு கேப்டன் வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளா ஆடி நான் அடிச்சு வின் பண்ணி கொடுக்குறேன் நான் ஆன்னு நினைச்சுவேன். இந்த டீம் இது ஒரு டீமோட கான்பிடன்ஸ் பார் வேற லெவல் இருக்கு. போலிங்ல யூஸ் ஆகுது கான்பிடன்ஸ் டீம். எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சது அவன் நாக்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நின்று ஆனா பால் விட்டு ஒரு சைடு விக்கெட் கூட்டினா பட் he never threw his wicket away. விட்டு தட்டு கட்டு இங்க அப்புறம் 25க்கு அப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆனா அந்த நேத்திர இந்தியா சிக்ஸ் அவன் போட்டு அடிக்க ஆரம்பிச்சான் பாரு. அந்த ரோஹன் கனாயின் ஒருத்தர் அடிப்பான் அந்த காலத்து அப்படி படுத்துனா 6 அடிப்பான். படுத்துட்டு போர் இப்படின்னா ஸ்வீப் அப்படின்னா போட்டு இங்க அதுக்கப்புறம் பேக் டு சூர்யா ஸ்டாக். இன்னைக்கு அவன் ஒரு டிபிக்கல் ஷாட் ஒரு ஷாட் கூட ஆடல பார்த்தா இன்னைக்கு அவனோட சூர்யா பிக்கப் ஷாட் ஒண்ணு கூட ஆடல இன்னைக்கு. But he never took risk. ஒரு ரிஸ்க் ஷாட் எடுக்கல அன்னைக்கு. சீகா எப்படி சீகா ரிஸ்க் எடுக்க முடியும்? என்ன சீகா கேம் அவேர்னஸ் ஒன்னு இருக்குல சீகா. அதான் நீ இந்த 17 for 6 18 for 6 கப்பில 175 நாட் அவுட் அடிப்பான் தெரியுமா? ஒரு கேப்டன் இந்த மாதிரி ஆன அடிக்கிறதே எல்லா டீமும் என்னடா நம்ம கேப்டன் இப்படி உயிர் கொடுத்துட்டு ஆடுறாங்க. இன்னைக்கு எப்படின்னா சூரியகுமார் அதாவது வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட். நான் கேப்டன்ஸ் நாட் அடிச்சு வின் பண்ணி கொடுக்குறேன்டா. என்னோட ஊர்ரா பாம்பே மும்பை இந்தியன்ஸ் லோக்கல் லேடர் நான் மும்பை பிளேயர் ரஞ்சி டிராபி அடிச்சுக்காம இது என்னோட விக்கெட் ஐ நோ விக்கெட் பேக் பாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆன நம்பர் அதுதான் பிஸ்தாத்தனம். இனிமே பாரு இந்தியன் டீம் பேட்டிங் இந்தியன் டீம் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருக்கும். bowling is solid no second innings bowling is solid when the captain leads from the front and starts performing like this entire team or what do you call entire thing or இது emotions everything the energy lifted on அங்கதான் நீங்க ஆச்சு இந்தியாக்கு. அண்ட் பிரமாதமா எனக்கு ஐம் நாட் ட்ரைங் டு சே டியர் வியூவர்ஸ் ஐம் நாட் யூசிங் அட்ஜெக்டிவ்ஸ் பட் நீங்க மறக்காதீங்க டியர் வியூவர்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு கேப்டன் தெரியும் அவன் அவுட் ஆகினா கோவிந்தா ஹர்ஷ்தீப் சிங் அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வச்சு ஒரு மினி பார்ட்னர்ஷிப் ஹர்ஷ்தீப் வச்சு அடிச்சான் பாரு அங்கதான் ஃபேண்டாஸ்டிக். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவனுடைய ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் பாருங்க டியர் வியூவர்ஸ் எங்கதான் அடிக்கிறான் பாருங்க அவன் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ். இந்த பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவளை அடிக்கவே இல்லை இல்லைன்னா கூட இவன் தான் அடிச்சா மெஜாரிட்டி. எங்க ஷாட்ஸ் அடிக்கிறானா அவுட் ஸ்டாப்ஸ் போயிட்டு ஸ்கொயர் லெக்ல அடிக்கிறான் இங்க போய் இன்சைட் அவுட் அடிக்கிறான் கவர்ஸ் மேல அடிக்கிறான் இங்க அடிக்கிறான் அங்க அடிக்கிறான் வேற லெவல் அடிச்சானா நீ ஷாட்ஸ்லாம். Absolutely Chika, I agree with all of those points, but the major underlying question எல்லாரும் கேக்குற கேள்வி என்னன்னா even I don't think it should be a question. ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் மேட்ச் ஆலாம். It happened in the first match of the World Cup. அதனால அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நடந்ததுனால கொஞ்சம் மெத்தட மாத்த பாப்பாங்களா? ஏன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு யாராவது பார்ட்னர்ஷிப்க்கு ஆடணுமா? ஏன்னா நிறைய பேர் சும்மா வந்து சுத்தி அவுட் ஆன மாதிரி கூட இருந்தது சீக்கா. கொஞ்சம் கேம் அவேர்னஸ் இல்லாம. அதான் நீ 46 for 3 என்ன பண்ணிருப்பேன் நான் ஹர்திக் பாண்டியா வச்சிருப்பேன். இவன் என்ன பண்ணா சிவம் துபே போ அடிச்சான். அதுக்கப்புறம் ரிங்கு சிங் வந்தான். எதுக்கு ரிங்கு சிங் வந்து சுத்திட்டு போனான். நான் ஹர்திக் பாண்டியா வச்சிருப்பேன். அங்கதான் தப்பு பண்ணாங்க அவங்க. Big blunder. Hardik Pandya big blunder. The left right missed all my dear viewers. I think that is the biggest mistake that is. Not captain Hardik Pandya number 5. நீ போய் ஆடுறான் உன் கேம் ஆடுறான் அதான் அவனோட டெசிக்னேட்டட் ஸ்லாட் ஆடும். See one of the best batsmen யாரு send the best player யார் இப்ப இந்தியாக்கு பெஸ்ட் நம்பர் 5 நீ சொல்ல நீ யாரு இந்தியால பெஸ்ட் நம்பர் 5? See ஐடியலி பாத்தீங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியா is your best all-rounder batter there. There is no two questions there. 1 2 3 பட் ஆல் 3 லெஃப்ட் ஆடுறீங்க. ஏன்னா அவங்க தான் பெஸ்ட் குடுக்குறல. அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்டர். அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா மேபி டு டாக்கிள் ஹர்மீத் வந்து 2 ரைட் ஹேண்டர் வேணா அந்த லெஃப்ட் ரைட் இருந்தானா பெட்டரா இருந்திருக்கும்னு அப்படிதான் யோசிச்சிருக்காங்க. டெஃபினட்டா
நீ அதான் நீ பார்க்கவே கூடாது. நீ யூ மீன் டு சே ஒரு ரைட் ஹேண்ட் ஹர்திக் பாண்டியா அடிக்க முடியாது. பட் ஹர்திக் பாண்டியா ஒரு மாதிரி அந்த ஷாட்ல அடிச்ச ஷாட் ஒரு ராங் ஷாட், நக்கல் ஷாட். அவன் எடுத்துட்டு போயிட்டான் சீக்கா எண்ட்ல. அத நீங்க சொல்லுங்க. செம நக்கல் ஷாட். எங்கேயோ வந்து கவர்ஸ்மேன் அடி, அது ஐ தாட் ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஹர்திக் பாண்டியா அடிச்சது ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஷாட். அதுக்கு முன்னாடி கரெக்டா பியூட்டிஃபுல் கவர் ஆல் ஆன் தி கிரவுண்ட் அடிச்சா மாதிரி ஹர்திக் பாண்டியா. அதே ஒரு பேக் ஃபுட் போயிட்டு கவர்ஸ்மேன் அது வந்து எப்படி போடுவான், ஒரு 2 மேட்ச் வந்து நியூசிலாந்து மேட்ச்ல பண்ணலாம், பேக் ஃபுட்ல 6 அடிச்சிருந்தான் ஒருத்தர் போயிட்டு. சோ அங்கதான் ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு, ஒரு அண்டர்லைனிங் ஓவர் கான்ஃபிடன்டா இருக்காதீங்க, நம்பர் 1. நம்பர் 2 என்ன லெசன், ஆப்போசிஷன் ஈஸியா எடுத்துக்காதீங்க, நம்பர் 2. இதுதான் லெசன் லேர்ன் ஃபார் இந்தியா. பட் இட்ஸ் நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்தது, அது யூஎஸ் நடந்ததுனால நல்லபடியா போச்சு. பட் யூஎஸ் போலர் செமையா போட்டான். அந்த பேர் என்ன அந்த பேர் அந்த போலர் பேரு ஷால்கபிக். அவன் போல அது மாதிரி ஷான் வால் குவிக், ஷாக்விக் பேரே வாயில வரலப்பா. அவன் டச் போலர். அப்பா நீயே சொல்லுப்பா இது பேரு. ஷார்லி வால் ஷாக்விக். அப்பா நீயே சொல்லுப்பா. அந்த போலர் நீ போடாம பாரு, போலிங் இன்னைக்கு திருப்பி சொல்லி கொடுப்பானுங்க. ஷால்கவிக். ஷால்கவிக் அவன் போடாம பாரு ஒரு போலிங் இன்னைக்கு. இந்த ஷார்லி வால் ஷால்கவிக்னு ஸ்டைலா அவங்க ஆக்சென்ட்ல சொல்லணும்னா ஷாக்விக். ஷாத்விக் என்னவோப்பா 4 for 25. அவங்க அனாலிசிஸ் எடுத்து பாருங்க டேவியர்ஸ். ஆக்சுவலா எல்லாருமே செமையா போடுறாங்க. ஹர்மீத்தா இருக்கட்டும், ஷால்கவிக்கா இருக்கட்டும், எல்லாரும் பாருங்க எல்லாம் வந்து 9.6.5 6.8.2 4 8 6.5 எங்க அடிவான். ஒரே 4 ஓவர் தான் மேட்ச் முடிச்சுட்டு அந்த நேத்திர வாழ்க்கை 4 hours finish the match for USA. ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லி அடி வாங்கினா, செகண்ட் ஸ்பெல்லி அடி வேணாம். 16th ஓவர் நான் கமெண்ட் இருந்தேன், எனக்கு தெரியும் அந்த ஓவர் அடிப்பாங்க. 21 runs 16th ஓவர். அதுதான் நான் சொல்றேன் சீக்கா, இந்தியா ரோட் a little bit of their luck today. நீங்க சொல்றீங்கயா, இது எல்லாமே நீங்க பயங்கரமா பிரேஸ் பண்ணி பேசுறீங்க, அது எல்லாமே ஒத்துக்கிறேன், நீங்க பேசுறதுலாம் ஒத்துக்கிறேன். பட் ரியாலிட்டி என்னன்னா, இந்தியா வேறு 1 bowler அந்த அலிகான் மட்டும் கொஞ்சம் ஃபிட்டா இருந்து அவர் வந்து அவரோட ஸ்பெல்ல வந்து முடிச்சிருந்தாருன்னா நேத்ரவால்கர் 2 ஓவர் போட்டிருக்க மாட்டான். சோ இவ்வளவு 2 பேருக்குமா அந்த கொஸ்டின் மார்க் இருந்தது. அண்ட் அப்கோர்ஸ் catches really matter சீக்கா. நீங்க நம்ம சொல்றோம் எஸ், it's a part and parcel of the game, but இந்த மாதிரி ஒரு high pressure game, these kind of moments can change a match completely. அந்த ஒரு catch எடுத்திருந்தாருன்னா இந்தியாவோட win 80 for 7. 80 for 7. அப்ப ஸ்கோர்ல 10 ரன். சூரியகுமார் யாதவ் was on 10 only. Cotton ball easy catch விட்டான். Actually quite an easy catch, difficult catch தான் இல்ல. So actually பார்த்தா சூரிய இவங்களோட ஃபீல்டிங் வந்து placements are fantastic. US field placements are fantastic. The captaincy was very good. Fielding was not that great in all fairness. ஒரு catch விட்டாங்க, நிறைய மிஸ்ஃபீல்ட் பண்ணாங்க. catch விட்டாங்க. அந்த ஈஷான் கிஷன் catch விட்டாங்க, பட் அவுட் ஆயிட்டாங்க. பட் அங்க மிஸ்ஃபீல்ட் நிறைய அங்கதான் இது. பட் நான் உண்மை சொல்லட்டுமா, if I had advised Indian team batting, hey, don't change the game. அபிஷேக் சர்மா இந்த கேம் தான் ஆடணும், ஈஷான் கிஷன் இந்த கேம் தான் ஆடணும். They should not change the game. Only thing நீ சொன்ன மாதிரி ஒரு குட் பாயிண்ட் என்ன சொன்னா, கேம் அவேர்னஸ் இருக்குமே தவிர்த்து உங்க கேம் மாத்தி கூடாது. அண்ட் சும்மா பேட்டிங் ஆடு, இங்க போ அங்க போ, லெஃப்ட் ரைட் இந்த பட்ஜெட்லாம் கிடையாது. ஒரு செட் பேட்டிங் ஆர்டர் வச்சுக்கோப்பா, போருவேப்பா. 5 ஹர்திக் பாண்டியா, 6 டூபே, 7 ரிங்கு சிங், 8 அக்ஷர் பட்டேல். இந்த பேட்டிங் ஆர்டர் நீ இந்த மாதிரி இவ்வளவு பேட்டிங் ஆர்டர் ஜகிள் பண்றதுக்கு நீ அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 அமைச்சிக்கலாமே. அதுதான் ப்ராப்ளம் ஜிகா, அவங்களுக்கு அவ்வளவு டீப் பேட்டிங் இருக்குனால. the real theory என்னன்னா, இவ்வளோ டீப் பேட்டிங் நம்மளுக்கு இருக்கு, அக்ஷர் பட்டேல் இஸ் கமிங் அட் நம்பர் 8. சோ நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேணாம். ஈவன் இஃப் யூ லூஸ் 2 wickets நம்ம போலாம் ஷாட்ஸ்க்குன்னு அடிக்க போலாம். அதனால I'm saying you should not change the game. பேட்டிங் டெப்த் இருக்கு நம்மளுக்கு, பட் நீ கேம் அவேர்னஸ் இருக்கணும், அவ்வளவுதான். கேம் அவேர்னஸ் இல்ல இன்னைக்கு, பேட்டிங் டெப்த் இருந்து கேம் அவேர்னஸ் இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். Don't change the style, viewers. Anyway, coming to the bowling department, Chika, no Bumrah yana injured, so they've taken it easy on Bumrah. So Mohammad Siraj make a comeback, 2 wicket. Arshdeep superb bowling போட்டாரு. Varun Chakravarti beautiful bowling by Varun Chakravarti. Overall India were dominant Chika. First power play le match முடிச்சிட்டாங்க. It wasn't a big இது. அதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல கொஞ்சம் இங்க அங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். But with this bowling attack, India is going to be fine. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. The moment has got 150 and they were through. 150 was a bell. In fact, this is what I said comment. 150 அடிச்சா இந்தியா win னு அடிச்சாங்க, இந்தியா win. அதுக்கு அப்புறம் போட்டலாம். And Siraj in all fairness பாருங்க, ஒருத்தன் வந்து ஒரிஜினல் டீம்லயே இல்ல,
அவன் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல 2 நாள் முன்னாடி தான் வந்திருக்கான். வந்து 11 ஆடுவானான்னு தெரியாது. திடீர்னு கேட்டா சரி வந்து இவன் நாட் ஃபிட்ன்றான். பும்ரா நாட் ஃபிட்னு சொல்லி வந்து 11 ஆடுறானா எவ்வளவு பெரிய விஷயம். என்ன மாதிரி சூப்பர் போலிங் போட்டுருக்கான். ஃபேண்டாஸ்டிக்கா சிராஜ், வெல் சிராஜ், ஹர்ஷித் நல்லா போனா, எல்லாம் நல்லா போலிங் போனா. எவ்ரிபடி போல்ட் வெரி வெல் டுடே. அக்ஷர் பட்டேல் போல்ட் வெல், வருண் சக்கரவர்த்தி போல்ட் வெரி வெல். போலிங் இஸ் நாட் இஷ்யூ அட் ஆல். நம்மளுக்கு இருக்கிற கன் போலிங் யாருக்குமே கிடையாது. இந்த மாதிரி வெரைட்டி, இந்த மாதிரி பேலன்ஸ் சைட் யாருக்குமே கிடையாது. எந்த டீம் இருக்கு? ஹர்திக் பாண்டியா ஜெனியூன் ஆல்ரவுண்டர், உனக்கு வந்து அக்ஷர் பட்டேல் ஜெனியூன் ஆல்ரவுண்டர், சிவம் துபே பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல். என்னடா இதுக்கு மேல சைடு வேணும் உனக்கு? கன் சைட். Yeah, I mean, side gun side அதுல எந்த டவுட்டும் கிடையாது சிகா. They are the clear cut favorites. But very surprised சிகா, ஒரு பாம்பே விக்கெட் இட் டிட் கிரிப் லிட்டில். கொஞ்சோண்டு கிரிப் ஆயது, கொஞ்சோண்டு ஸ்லோ ரன். அந்த சிவம் டூபேக்லாம் அந்த ஸ்லோ ரன் வரவே இல்லை. கொஞ்சம் கிரிப் இருந்தது விக்கெட்ல. ஐ வாஸ் ஆக்சுவலி ஷாக். நான் நினைச்சேன் சரியான பேட்டிங் விக்கெட் கொடுக்க போறாங்க, பொலன்னு பொழக்க போறாங்கன்னு. பட் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு விக்கெட் கொடுத்தாங்க. பால் கொஞ்சம் நின்று டர்ன் ஆச்சு பாத்தியா? இட் வாஸ் ஹோல்டிங் ஆன் தி விக்கெட். Ball was not coming onto the bat. நான் நினைச்சா ball will come onto the bat. I think all of us misread the wicket. Of course, நாங்க ஸ்டுடியோல உட்கார்ந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால விக்கெட் பார்க்காம சொல்ல முடியல. But actually ball did not come onto the bat. கொஞ்சம் நின்னு வந்தது. அதனாலதான் ஸ்ட்ரோக் மேக்கிங் was very difficult. அங்கதான் I think Surya scored a point. First 25 runs, 25 ரன் பால் தான் அடிச்சான். 30 தாண்டவனே தேவஸ் என்ன தெரியுமா? அவன் 30 தாண்டவனே கண்ணுல பால் வந்து ஃபுட்பால் மாதிரி தெரியும், ஒரு வாலிபால் மாதிரி தெரியும். ஒரு 40 தாண்டினா ஃபுட்பால் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பாஸ்கெட் பால் மாதிரி தெரியும். 50 தானே பாஸ்கெட் பால் மாதிரி தெரியும். அந்த பாஸ்கெட் பால் மாதிரி பார்த்து வச்சுக்கோ. நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்டேக்கே பண்ணல பாருங்க. ஒரு ஸ்டாமர் மிஸ்டேக் பண்ணனா எங்க இந்த மாதிரி மடக்கி ஸ்வீப்லாம் அடக்கி உடக்கி அடிச்சா என்ன பால் மாதிரி தெரியும் சீக்கா? 100 அடிச்சப்புறம் என்ன மாதிரி தெரியும்? அதுக்கப்புறம் பாஸ்கெட் பால் எனக்கு தெரிய பாலே தெரியாது. எனக்கு பாஸ்கெட் பால் தெரிஞ்சு பிகஸ்ட் பால். எனிவே வாலிபால் சின்னது. என்ன செய்யற? கிரிக்கெட் பால் வாலிபால் சின்னதுன்னு சொன்னீங்க பாத்தியா இல்லையா? ஐயோ, வாலிபால் சைஸ் சின்னதுடா. ஃபுட்பால் ஸ்லைட்லி பிகர். பாஸ்கெட் பால் தான் பிகெஸ்ட் பால்ல. சோ ஃபர்ஸ்ட் வாலிபால் சைஸ் 30ல வாலிபால், 40ல ஃபுட்பால், 50ல பாஸ்கெட் பால். 50க்கு அப்புறம் ஆனா பாத்தியா என்ன போட் லாஸ்ட் ஓவர் 25 ரன்ஸ் நேத்ரல் இருக்கிற. நேத்ரல் வச்சிருப்பா. ஐயோ 65 runs in 4 overs. அங்கதான் கேம் சேஞ்சர் இங்க. அண்ட் சூர்யா என்ன பிடிச்சதுன்னா how he paced himself பாரு. அதுதான் கிரேட்னஸ் சூர்யா. கேம் அவேர்னஸ். நீ சொன்னியே அது சூர்யாட்ட இருந்து நீ கேம் அவேர்னஸ். Yeah, let's move on Chika, let's move on. Good start to Team India. நல்ல ஒரு winning start. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் நல்லது தான் வின் பண்ணுது. வின்னிங் ஸ்டார்ட் பண்ணல, பரம வின்னிங் ஸ்டார்ட். பயங்கர வின்னிங் ஸ்டார்ட். வெரி கபுல் பிரிக்கிங். அங்க கிட்டான்னு ஒருத்த பாத்தியா? நம்ம ஊர்ல ஆடி இருக்கான் பாத்தியா? கிட்டா பாத்தியா? நிறைய பேர் இருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி, அதான் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்திடா. அதான் நம்ம ஊர்ல கிட்டானுல சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி பாத்தியா? பாதி டீம் இந்தியா பாகிஸ்தான் தான் ஜீக்கா. அது இல்லப்பா, நம்ம ஊர் பையன் சொல்லப்பா. சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி டி நகரம் மயிலாப்பூரம் கிரிக்கெட் ஆடி போட்டான்னு நினைக்கிறேன். கிட்டா சுமார் கொஞ்சம் ஆடிது நல்லா. கிட்டா கொஞ்சம் நிறைய நல்லா ஆடிது நடுவுல. கிட்டாவும் ஒருத்த பார்ட்னர்ஷிப் ரீதியா கொஞ்சம் பயமுத்துற மாதிரி சான்ஸ். அது 11 runs ஓவர் பேர் போயிடுது. சும்மா காமெடி பண்ணாதீங்க ஜிகா. பவர் பிளேல மேட்ச் வந்து முடிஞ்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஜிகா. இப்ப நான் சொல்றேன் அது நிஜமாவே. I usually don't underestimate most times, but after the power play itself we kind of knew the match was over. But let's move on to the other match. ஏன்னா the most interesting match of the day என்னன்னா இன்னைக்கு was actually Netherlands versus Pakistan. சரியான மேட்ச், ஒன் சைடட் மேட்சா போயிருந்தது. ஓகே, ஈஸியா வின் பண்ண போறாங்கடா. 97 for 2 டா இன் 12 overs. இதுக்கு மேல என்னடா எப்படிடா தோக்க முடியும்? ரன்ன பால் கீழே வந்தாச்சுடா அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஒரு கம்பேக். இன்ஃபேக்ட் 2 overs 29 to win. அவன் மட்டும் மேக்ஸோ டவுட் அந்த கேட்ச புடிச்சிருந்தானா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் 6 4. அந்த ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சான் சீக்கா. ரெண்டாவது பால் கேட்ச் விட்டான் சீக்கா. மேட்ச் முடிஞ்சது. I was doing commentary அங்க. ஆனா செமாடி அடிச்சாடா போட்டாங்க. In all fairness அந்த செமாடி அடிச்சான். கேட்ச் விட்டாங்க, லட்டு கேட்ச் விட்டாங்க. பட் என்னன்னா நெதர்லாண்ட்ஸ் கோட் விட்டாங்க. நெதர்லாண்ட்ஸ் actually should have scored 180. பாருங்க பேட்டிங் அவங்க கோட் விட்டாங்க நெதர்லாண்ட்ஸ். நான் ப்ரொடியூசர் ஸ்ரீராம் சொன்னேன், டேய் 90 for 2ல பாகிஸ்தான் பொட்டலம் பேட்டிங் டா. நீ பாருனா 5 2 3 down 4 down 6 7 5 down. நீங்க சொன்னது வந்து உண்மைன்னா ஆமாண்டா, அது பொட்டலம் பேட்டிங். இது பேட்டிங்கா இது பாகிஸ்தான் பேட்டிங். ஆனா பாகிஸ்தான் நல்லா ஆடினாங்க.
they escaped Chica. சரியா ஆனா நிஜமாவே இல்ல. It would have been the biggest. ஒரு சைடுல வந்து yes it would have been a very big upset, but இன்னொரு சைடுல சரியான காமெடியா இருந்திருக்கும். இமேஜின் உங்க டோர்னமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஹவர்லயே முடிஞ்சதுடா ஜோலி அப்படின்னு ஆமா இருந்ததுடா. அந்த பிளைட் பிடிச்சி ஊர் பாகிஸ்தான் போயிருப்பாங்க நினைக்கிறேன். எங்களுக்கு விட்டுருக்குப்பா, நாங்க எல்லா மேட்சுமே வாக்கு ஓவர் கொடுத்து ஓடி போயிருப்பாங்க நினைக்கிறேன். But then in all fairness, Fahim played some brilliant shots. He's played some outstanding shots. I think he's a good all-rounder. But again, it's a wake-up call for every team that so-called main sides. It's a wake-up call. Don't underestimate the common side. அப்படின்னு எவனா இருந்தாலும் சரி. And Netherlands, in all fairness, local Dutch players வச்சு ஆடுறாங்க, நல்லா பண்றாங்க, சூப்பர். எவ்ரி வேர்ல்ட் கப் பாடுற நெதர்லாண்ட்ஸ் மறக்காத 2022 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா பீட் பண்ணாங்க. பாகிஸ்தான் குவாலிஃபை பண்ணி பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க 2022 வேர்ல்ட் கப்ல. எல்லா வேர்ல்ட் கப்லயும் they will do very well. The Scott Edwards is a brilliant leader, Chica. ஒரு சரியான கேப்டன், நல்ல மூவ்ஸ் பண்ணிருந்தாரு. ஆக்சுவலி அந்த மேட்ச் I couldn't follow the full match, so நான் அப்பப்போ ஃபாலோ பண்ணியிருந்தேன். What I saw was அந்த ஸ்காட் எட்வர்ட்ஸ் நல்ல என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னா, இந்த சின்ன டீம்ஸ்லாம் அந்த மேட்சும் நம்ம பார்த்தோம், ஸ்காட்லாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். அவங்க நல்லா பிளான் பண்ணிட்டு வராங்க. See, அவங்களுக்கு வந்து மேபி they might not have the skill level or the talent level as a bigger team. So அவங்களோட இந்தியன் டீம் டேலண்ட்டுக்கோ இல்லாட்டி ஒரு ஆஸ்திரேலியன் டீம் டேலண்ட் அளவோ இல்லானாலும் அந்த ப்ரிப்பரேஷன், அந்த கோச்சிங் ஸ்டாஃப், அவங்க பின்னாடி இருக்கிற கோச்சிங் ஸ்டாஃப்லாம் நல்ல மெட்டிகுலஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க சீக்கா. அண்ட் கிளியரா தெரியுது ஒரு பிளானோட வந்திருக்காங்க அப்படின்னு. ஸ்காட்லாந்து யோசிச்சு பாடுறான், 2 வாரம் மேட்ச் வேர்ல்ட் கப் ஆட போறோம் யோசிச்சு பாடுறேன். ட்ரெஸ் கிஸ் மாத்தி வந்து ஆடினாங்க. But they did a brilliant job. First 9 overs West Indies தத்திக்கினோ தோம்தாம். அந்த பிராண்டன் கிங்கா, பிராண்டன் கிங்கே கிடையாது, ராஜாவே கிடையாது, பிராண்டன் கூஜா மாதிரி ஆனா பேட்டிங். அந்த ஷாய் ஹோப்புக்கு ஹோப்பே கிடையாது, கூஜா மாதிரி பேட்டிங் ஆனாங்க. ஒரே மேட்ச்ல இப்படி சொன்னீங்கன்னா என்ன? ஒரே மேட்சா ஒரு அப்ரோச் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு T20 மேட்ச்ல 9 overs 54 runs அடிச்சிருந்தாங்க. நல்ல வேலை இது ஷெமி ஹெட்மயர். அந்த ஹெட்மயர் என்னன்னா ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டானா. இது பாருங்க, இந்த ஹெட்மயர் ஃபிளைட் மிஸ் பண்ணா. எப்படா ஒருத்தர் வேர்ல்ட் கப் மேட்சுக்கு ஃபிளைட் மிஸ் பண்ண முடியும்? ஹெட்மயரால் மட்டும் தான் முடியும். 2 வாட்டி மிஸ் பண்ணிருக்காங்க, ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அது தெரியுமா உனக்கு? ஹெட்மயர் மிஸ் பண்ணா ஃபிளைட், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அவன் ஃபிளைட் மிஸ் பண்றது. பட் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, they pushed him up at number 3. யூசுவலா நம்ம ஷிமரான் ஹெட்மயர் என்ன யோசிப்போம்னா நம்பர் 5 நம்பர் 6 the finisher ஷிமரான் ஹெட்மயர்னு ஒரு ரோல் at நம்பர் 3. இதுதான் புது ஷிமரான் ஹெட்மயரா இந்த வேர்ல்ட் கப்ல? ஆர் வி கோயிங் டு see this version of ஷிமரான் ஹெட்மயர் who takes up that mantle at number 3? அந்த ரோல் எடுத்துட்டு அவர் ஆட போறாரா? வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் வெஸ்ட் இண்டீஸ் in the end winning comfortably. ஒரு 5-4 அணி in all fairness ஹெட்மயர் அடிச்சான். அந்த ஹெட்மயர் காமிப்பா ஒரு 5 6 அடிச்சான் போட்டு. எங்க பார் அங்க பார், ஃபர்ஸ்ட் 6 அடிச்சு நான் கமெண்ட் இருந்தேன், லாங் ஆஃப்ல ஒரு 6 அடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் ஸ்கொயர் லெக் இங்க அங்க போட்டு ஒரு 5-6 6 அடிச்சு கீழ்ச்சி கொடுத்துறான் போட்டு. Suddenly started scoring, going up. And of course, Rahman Paul வேற அந்த சைடுல அடிக்க ஆரம்பிச்சானா. And the scoreboard totally different போயிடுச்சு. 9 runs மேல போயிட்டு. ஒரு ஆனா நிஜமா சொன்ன அந்த பிரெண்டன் கூஜா ஆடுற வரைக்கும் அந்த ஷாய் ஓப்புனர் அடிச்சோம். ஐயோ அழுது அடிச்சாங்க. டெஸ்ட் மேட்ச் கூட அந்த மாதிரி ஆடிக்க முடியாதா? அவன் டெஸ்ட் மேட்ச் மேல மட்டும் ஆடினாங்க. சீகா, பட் என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்க ஃபேவரட் கிரிக்கெட்டர் ரொமாரியோ ஷெப்பர்ட் 5-4 பாத்தீங்களா இல்லையா? அவனுக்கு ஹேட்ரிக் கொடுத்தாங்களா இன்னைக்கு? ஹேட்ரிக் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு விக்கெட் கொடுத்தாங்கன்னா ஸ்காட்லாந்து எவ்வளவு மட்டமா ஆடிக்கணும். ஸ்காட்லாந்து ஆக்சுவலி க்ரூசிங் at one stage. ஸ்காட்லாந்து ஆக்சுவலி க்ரூசிங். பட் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக். கங்க்ராச்சுலேஷன்ஸ். I think வேர்ல்ட் கப்ல ஹேட்ரிக் எடுக்கணும் பெரிய விஷயம். 5 hours எடுக்கணும், 5 எடுக்கணும். ஆனா ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ஹேட்ரிக் கொடுத்து உதவாங்கன்னா அந்த டீம் எவ்வளவு மட்டமா ஆடிடணும் பாருங்க. ஜேசன் ஹோல்டர், நீங்க நேத்துக்கு தான் ஆர்கியூ பண்ணீங்க. ஜேசன் ஹோல்டர்லாம் என்னடா ஒண்ணு வந்து அந்த போலிங் போடுறாங்கடா பாருங்க, 3 for 30. என்ன பண்ண சொல்றேன்? ரொமாரியோ ஷெப்பர்ட் 5 விக்கெட் எடுக்கிறான், ஒரு ஹேட்ரிக் எடுக்கிறான். அப்ப எவ்வளவு மட்டமா ஆடி இருக்காங்க ஸ்காட்லாந்து, அது யோசி. ஏன் சிக்கா, இதே வந்து ஒரு இந்தியா யுஎஸ்ஏ அடிக்கும் போது வாட் அன் இன்னிங்ஸ் பை சூரியகுமார் யாதவ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். கபில் தேவ் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணீங்களே சீக்கா, அதே மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு 5-4 எடுக்கும் போது ஏடா ஸ்காட்லாந்து எடுத்தாண்டா, என்னையா நியாயம் இது? ஓகே, சரண்டர். ஓகே, ஐ கிவ் இட் டு யூ. நீ சொன்ன மாதிரி அப்பா என்ன போலிங் போட்டா பாத்தீங்களா ரொமாரியோ ஷெப்பர்ட்? எந்த சுகம், செம்ம போலிங் போட்டான். வின் பண்ணி கொடுத்தான் பாரு. பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், பட்
It's a good beat for West Indies. என்னோட ஃபேவரட் சைட் வெஸ்ட் இண்டீஸ். நிக்லஸ் பூரா பூர்ண நட்சத்திரம். நீ ஷீகா மட்டும் இப்போ தான் நல்லா இருக்கு. லிட்டரலா எனக்கு மீம் என்ன தோணுதுன்னா அனிராக் ஷீகா ஷாக். வேர்ட்ஸே கிடையாது அவருக்கு. ஆமால நம்ம இது பண்ணிட்டோம்ல அப்படின்னு அவருக்கே தெரியும். பட் வெரி குட் ஷீகா. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ஓவரால் ஒரு பேங்கிங் ஸ்டார்ட் நான் சொல்லுவேன் ஷீகா வேர்ல்ட் கப். ஐ தாட் 3 குட் மேட்சஸ். யாராவது நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஐ தாட் இட் வாஸ் 3 வெரி குட் மேட்சஸ் டு ஃபாலோ. நான் நினைச்சேன் ரொம்ப ஒன் சைடா இருக்குமோ. நான் காலங்கத்துல 5:30 மணிக்கு போய் 2 மேட்ச் கமெண்ட்ரி பண்ணேன் நானு. இல்ல ஐ தாட் இட் பி ரொம்ப ஒன் சைடடா இருக்குமோ சரி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ். பட் இட் இஸ் நாட். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நோ இனிமே யூ கான்ட் டேக். இப்ப நாளைக்கே இருக்கு. நாளைக்கு ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் இருக்கு சென்னையில. நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு மெட்ராஸ் போர்ட்ல சென்னையில செம மேட்ச். செம மேட்ச். அது எவ்வளவு பேர் 2 டிக்கெட் கட்டுறாங்க. நீ வேற நாளைக்கு மேட்ச்க்கு. சோ சிகா எவ்வளவு பேர் டிக்கெட் கேக்குறாங்க சிகா. நீங்க சொல்றது ரைட் சிகா. lot of people are asking they want to go for the match. It's amazing to see. They should. நம்மளா இது இந்த ஈவென்ட் வந்து நம்ம தான் ஒண்ணு தூக்கி விடணும். நம்ம ஊர்ல மேட்ச் நடக்கணும். நம்ம தான் போணும் ஸ்டேடியமுக்கு. நீ சொல்லுவ தெரியுமா நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து now Romano Shep, as you said rightly, nobody can be taken lightly. Imagine New Zealand, how can they take Afghanistan lightly? Afghanistan நம்ம பார்த்தா செம்ம சைடு. நேத்து தான் பேசினோம் நம்ம ரிவ்யூல. I mean ரெண்டு நாள் Afghanistan lightly சிகா. they were the semi-finalists last World Cup. எல்லாருக்கும் தெரியும் ஆப்கானிஸ்தான் இஸ் a side is a very dangerous side ன்னு. ஆப்கானிஸ்தான்லாம் லைட்டாலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க சிகா. nobody will take the அந்த டாப் 8 டாப் 10s இருக்கிற டீம்ஸ்லாம் they won't take it lightly. இந்த மேபி நீங்க வந்து ஒரு ஸ்காட்லாந்து இட்டலி அந்த மாதிரி டீம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் மேபி. பட் ஐ டோன்ட் திங்க் ஆஃப்டர் டுடே வேணவே வேணாண்டா நம்ம நல்லா கிரிக்கெட் ஆட்டு போலாம். ஆமா எல்லா டைப்ல இங்கிலாந்து நேபாள கூட ஆட போலாம். இன்னும் 2 நாள் 3 நாள் நல்லா இருக்கு. அவங்களே நேபாள கூட ஒரு நாள் நேபாள் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருக்காங்க 2-1. ஐயோ அப்படியா? சரி. Anyway, coming back to Afghanistan New Zealand match tomorrow, New Zealand have to bat very well. மறக்காதீங்க. நியூசிலாந்து பேட்டிங் அவங்களுக்கு பெரிய பேட்டிங் கிடையாது. அவங்க சும்மா இந்த லெக் ஸ்பின்லாம் போட்டா கேஸ். உங்களுக்கு ஒரு சைடுல உமர் இருக்கான். அவன் பேர் என்ன? நூர் அகமது இருக்கான். ஒரு சைடுல ரஷீத் அம்ஜத் கான் இருக்கான். நபி வேற இருக்கான். So I won't be surprised if Afghanistan creates an upset tomorrow. Let's not be very clear. Let's be very clear. Let's not take Afghanistan very lightly. I think Afghanistan can. மறக்காதீங்க டிவர்ஸ் இதே கிரவுண்ட்ல இதே ஆப்கானிஸ்தான் 2023 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது சிகா. they relayed the entire Chepauk field. என்டையர் ஃபீல்ட் ரீலே பண்ணிருக்காங்க. சோ அவுட் ஃபீல்ட்ல இருந்து அவங்களோட விக்கெட்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ரீலே பண்ணிருக்காங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ரியல் காம்படிட்டிவ் கேம், ஒரு இன்டர்நேஷனல் கேம் ஆஃப்டர் த விக்கெட் பீங் ரீலேட். எப்படி பிஹேவ் பண்ண போது யூசுவல் சேபாக்கா இருக்க போதா இல்லாட்டி ஆர் வி கோயிங் டு ஃபைண்ட் டிஃபரெண்ட் சேபாக் விக்கெட்டா? வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஏன்னா லாஸ்ட் இயர் த சேபாக் விக்கெட் கேம் இன் டு அ லாட் ஆஃப் ஸ்க்ரூட்டினி. Flemingலேருந்து நிறைய ரித்துராஜ் கைக்வாட்லேருந்து they were blaming the wickets a lot. If you remember last year they said that they did not get the wickets that they wanted. நாங்க CSK டீம் வந்து more suited for a slightly slower wicket, கொஞ்சம் டர்னிங் விக்கெட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அஸ்வின் எடுத்தோம், நூர் அகமட் எடுத்தோம், ரவீந்திர ஜடேஜா இருக்கான். நாங்க அந்த மாதிரி விக்கெட்ஸ்க்கு நாங்க எடுத்தோம். பார்த்தா சேபாக் did not play that way. எங்களுக்கு ஹோம் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ஹோம் மாதிரியே இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. So let's wait and see என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க போகுது. Anyway, thank you Chika joining us so late. What is your call for tomorrow Afghanistan New Zealand match? I think Afghanistan is going to win Chika. Afghanistan will beat New Zealand. Afghanistan win it, yeah. நான் எனக்கு சொல்றேன் Afghanistan, I won't be surprised if Afghanistan beats New Zealand. That will be my take. I won't be surprised. I think Afghanistan is favorites tomorrow Chika. Now one step further சொல்லுங்க. In these conditions I think Afghanistan can be a very very formidable side. அவங்களுக்கு அந்த த்ரீ ஸ்பின்னர்ஸ் in the middle சரியான ஸ்பின்னர்ஸ் Chika. அந்த மூணு பேரும் you can't take any of them lightly. நூர் அகமடா இருக்கட்டும், ரஷீத் கானா இருக்கட்டும், ஆர் முஜீபா இருக்கட்டும், you cannot take them lightly. போராததுக்கு நபி வேற இருக்கான் உனக்கு. அவங்களுக்கு வந்து அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் கிரிக்கெட்டர்னு நம்ம சும்மா சொல்லுவோம் பார்த்தே இல்லையா, அது நிறைய இருக்கு. அவங்க பேட்டிங் நீங்க பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா they bat really deep. And in the conditionsல at Chepauk, New Zealand don't have a great record playing at Chepauk Chika. So அதுவும் கரெக்ட் தான். பட் மறக்காதீங்க ஆப்கானிஸ்தான் நீ சொன்ன மாதிரி போன T20 வேர்ல்ட் கப் ரொம்ப நல்லா பண்ணாங்க. I also believe that Afghanistan has a good chance. Anyway,
வெயிட் பண்ணி பார்க்கலாம் வியூவர்ஸ், நீங்க போய் கீழே போடுங்க. பட் ஹைலைட் ஆஃப் த டே என்னன்னா, இன்னைக்கு நான் இது மறக்கவே மாட்டேயா, எல்லா வியூவர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேர்ல்ட் கப் மட்டும் இல்ல, ஐபிஎல்லையும் நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதிரி ஒரு டோட்டலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது நெக்ஸ்ட் மினிட் அப்படியே மாத்தி பேசுது சீக்கா மாட்டினீங்க இன்னைக்கு. எனிவே கைஸ், before you go, don't forget to check out Holy Sana. Click the link in the description below or go to lst.com to check it out. Don't forget, check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.